நெறைய பேருக்கு இந்த குடியால உடல்ல பாதிப்பு வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கைய தொலைச்சு போயி, குடும்ப நிம்மதியும் கெட்டு போயி, அப்படிப்பட்ட ஒரு குடி தேவையா? அப்படின்னு சிந்திச்சாலே போதும். அடுத்தவங்களுக்கு இந்த மாரி ஒரு பாதிப்பு வரும்பொழுது, அப்பதான் ஒரு சிலருக்கு உயிர் மேல ஒரு பயம் வருது. நாளைக்கு நமக்கும் இது போல ஆயிடுமோ? நம்ம குடும்பமும் இது மாரி கஷ்டப்படுமோ? அதற்கு முன்னாடியே இது போலலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுலருந்து வெளிய வரதுக்கு பக்குவமான ஒரு மனநிலைமைய நம்மளால உண்டாக்க முடியும்னா, கண்டிப்பா முடியுங்க. முயற்சியும், பயிற்சியும் தான் அதுக்கு தேவ. நம்ம மனசுல சில எண்ண மாற்றங்கள் தான் தேவ. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நெறைய பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடும்போது மட்டும் பாருங்க, ரொம்ப பயபக்திமான கண்ட்ரோலா அந்த 40 நாள் இருப்பாங்க விரதம். அந்த 40 நாளும் உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும். காரணம் என்ன? அப்ப உங்களால முடியும். ஆனா, அதற்கான முயற்சி நீங்க செய்ய மாட்றீங்க. இதுதான் அதுல இருக்க விஷயமே. அந்த 40 நாள் சுவாமிக்கு மாலை போட்டு பக்தியா இருக்க உங்களால முடியுதுன்னா, அப்ப எல்லா காலத்திலயும் உங்களால முடியும். ஆனா, நீங்க அதுக்கான முயற்சி செய்ய மாட்றீங்கன்றது தான் எதார்த்தமான உண்மை.